பெரியவங்க காலில் விழுறது சரியா தவறா? அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் ஸ்வீட் கண்ணா சேனல். இன்னைக்கு சண்டே ஒரு பயனுள்ள தகவல்களில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு இன்னொரு நண்பர் என்கிட்ட கேட்ட கேள்வி தான், பெரியவங்க காலில் விழுறது சரியா தவறா? மனிதர்கள் காலில் கூட விழலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. நிறைய பேர் இப்போ புதுசாக படித்த நிறைய பேர் மனுஷங்காலில் எதுக்கு விழுறது அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க. ஸோ இந்த காலில் விழுறதுல ஒரு சயின்ஸ் இருக்குது. அது முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் யார் யார் காலில் விழலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ மேக்னெட்டோட ஃபங்க்ஷன் தான். ஒரு மேக்னெட்டில் நீங்கள் நார்த்தும் விலகும், நார்த்தும் சவுத்தும் சேர்ந்துக்கும். இப்போ இதை நார்த்துன்னு வச்சுக்கோங்க. இங்கே அறிவு ஞானம் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு ஒளிவட்டங்கள் இருக்கும். கால் சவுத்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ நேர நிற்கும்போது நார்த்து அப்படிங்கும்போது இங்கே ஒட்டிக்காது, இங்கேருந்து இது அது கீழே பாதத்தில் வரும்போது நார்த்தும் சவுத்தும். அப்போ அவங்களோட இது நமக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸாக கிடைக்கும். அதுதான் பேசிக்கான ஒரு விஷயம். பெரியவங்க காலில் விழுறது தப்பே இல்லை, அது நல்ல விஷயம்தான். அது மூலமாக நம்மளை விட அது மூலமாக அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் நம்மளை சாரும். அது ஒரு அறிவாக இருக்கலாம், இல்லை ஒரு என்ன சொல்ல, ஒரு பிளெஸ்ஸிங், ஒரு அதிர்வலை நமக்கு கிடைக்கும். அவங்களோட அதிர்வலையில் ஒரு அதிர்வலை கிடைக்கும்போது அது நமக்கு நம்ம அதிர்வலையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அது நல்லபடியாக இருக்கும். யார் காலில் விழலாம்? அப்பா அம்மா காலில் எப்போ வேணாலும் விழலாம், தப்பே கிடையாது. அப்பா அம்மா காலில் கண்டிப்பாக விழலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குருமார்கள். ஸோ குரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, குரு அப்படின்னா யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. குருங்கிறது உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்து, அது நீங்கள் தெரிஞ்சது மூலமாக உங்கள் வாழ்க்கையை நடத்துறதுக்கோ ஒரு வியாபாரத்தை நடத்துறதுக்கோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அறிவு இருக்குது பாருங்கள். அது மூலமாக உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக மாறும்போது அவர் உங்களுக்கு குரு. குரு மாறினோடனே நம்ம தாடியெல்லாம் வச்சுட்டு அங்கே அப்படி இல்லை. எந்த ஒரு நபர் உங்களை விட ஞானத்திலேயோ அறிவிலையோ திறமையிலையோ உயர்ந்தவர், அவர் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறார், அது மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருதுன்னா அவர் உங்களுக்கு குரு தான். அந்த குருமார்களை நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கண்மூடித்தனமான ஃபாலோப்பாக இருக்கணும். நீங்கள் காரணங்கள் கேட்கக்கூடாது அந்த குருமார்கிட்ட. அவங்களுக்கு தெரியும் அந்த வழி, பட் உங்களுக்கு தெரியாது, அவங்க உங்களை வழிகாட்டும். அவங்க காலில் கண்டிப்பாக விழ வேண்டியது அவசியம். எந்த குருவாக இருந்தாலும் விழலாம். குருவுக்கு மட்டும் வயது வித்தியாசம் கிடையாது. எல்லோரும் நினைப்பாங்க குருமார்னா பெரிய ஆளுக்கு. அப்படி இல்லை. ஒரு தந்தைக்கு மகன் பண்ணுவார் இல்லையா, முருகர் சிவனுக்கு இது கொடுப்பார். அப்போ முருகர் சின்ன பையன், அவரை சிவன் குருவாக தான் எடுத்துகிட்டு போவார். ஸோ அந்த மாதிரி குருவுக்கு வயது கிடையாது. எந்த ஒரு சாதாரணமான ஒரு நபர் நிறைய அறிவு இருக்கலாம், அவர்கிட்ட கற்றுக்கிறவருக்கு 60 வயசு இருக்கலாம், தைரியமாக விழலாம். குருமார்களுக்கு வயது வித்தியாசம் இல்லாமல் விழுந்து கும்பிடுறது தவறில்லை. அப்புறம் தெய்வங்கள் காலில் விழலாம். அது போக உங்களுக்கு பெரியவங்க, அவங்க மூலமாக நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்குன்னு நினைக்க யார் காலில் விழலாம். ஸோ காலில் விழுந்து வணங்குறது ஒரு சயின்ஸ். அந்த காலத்தில் பெரியவங்க அதை ஒரு சயின்ஸாக தான் வச்சுருந்தாங்க. அது கண்டிப்பாக நம்ம விழணும். விழுறது மூலமாக நம்மளோட ஞானம், நம்மளோட அறிவு நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்குமே தவிர அது எந்த தப்பு இல்லை. அதுக்காக சும்மா காக்கா பிடிக்கிறது காலில் விழுறது, ஒருத்தரை மிகைப்படுத்தி நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, நீங்கள் தான் தெய்வம் அப்படின்னு ஜால்ரா போடுவாங்க நிறைய பேர். அந்த ஜால்ரா போட்டு காலில் விழலாம் வேண்டாம். அது உங்களுக்கு தான் பாதிப்பு. இப்போ ஒருத்தரை ஜால்ரா போட வேண்டி, நீங்கள் யார் தெரியுமா, எனக்கு எப்படி தெரியுமா அப்படிமா பேசும்போதே தெரியும், அவங்க யார் சும்மா போய் காலில் போய் விழுவாங்க. அது வேண்டாம், அந்த மாதிரி வேண்டாம். தாய் தந்தையர், குருமார்கள், பெரிய ஞானிகள், இந்த மாதிரியானவர்கள், இப்போ கிறிஸ்டினில் எடுத்தால் ஃபாதர்ஸ், அந்த மாதிரி பெரியவங்க, அந்த மாதிரிலாம் தைரியமாக இது பண்ணலாம். காலில் விழுறது நல்ல விஷயம்தான். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் வழங்கட்டும். என்றும் அன்புடன் கண்ணன் ராஜகோபால். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.